சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது 1, 5, 9ஆம் அதிபதியும் அதிர்ஷ்டமும் யோகமும் பற்றிய விளக்கம். ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டமும் யோகமும் ஒருவருக்கு கிடைப்பதென்றால் அந்த ஸ்தானம் நம் சொல்லுகிறது திரிகோண ஸ்தானம் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தானமாகும். ஆகவே ஜாதகத்தில் இந்த லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி இந்த 3 அதிபதிகளும் 3 ஸ்தானம் பாவம் நன்கு அமைந்து வலுவாக இருந்தால்தான், வலுவழுக்காமல் வலுவாக இருந்தால்தான் ஒருவருக்கு ஜாதகத்தில் அந்த பிறப்பு அதிர்ஷ்டம் இருக்கிறார், நல்ல ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். இவர் இந்த ஜனனமானவர் என்ன ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கார் என்று சொல்லலாம். ஆகவே மிக மிக முக்கியமான ஒரு 3 பாவம், எல்லா யோகமும் இருந்து எல்லா ஒரு நல்ல திசை நடந்தாலும் ஒருவருக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கின்ற இந்த லக்னம் 1 5ஆம் இடமும் மற்றும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் வலுத்து காணப்பட்டால் தான் நீச்சம் பெறாமல் பகை பெறாமல் அந்த வலுவான ஒரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தான் ஒருவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் புகழும் நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக வெற்றியும் அனைத்திலும் வெற்றியும் இந்த ஜனன ஜாதகத்தில் ஒரு ஜனனமாக இருக்கும் அந்த நபர் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெறுவார். இதுதான் முக்கியமான ஒரு ஜாதகத்தில் ஒரு சூட்சமாகும். ஆகவே முதலில் லக்னாதிபதி லக்னம் வலுப்பெற வேண்டும். ஏனென்றால் ஒருவர் பிறப்பு அவர் இந்த ஜனன காலத்தில் நல்லபடியாக இருக்க வேண்டும், கடைசி வரை இறுதி வரை இருக்க வேண்டும். முதலில் ஆரம்பத்தில் இறுதி வரை கஷ்டப்படாமல் எல்லா முயற்சியிலும் வெற்றி பெறும். லக்னம் நன்கு வளர்த்தாதான். ஏன்னா லக்னம் சரியில்லைன்னா அவருக்கு சுத்தமா அவருக்கு எந்த விதத்திலையும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் எந்த ஒரு அமைப்பும் சரியில்லாம போகும். ஆகவே லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி உச்சம் பெறுவது இல்லை, லக்னாதிபதி எங்கு அமைந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்று பகை பெறாமல் மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் ஒரு சுபத்துவம் பெற்று சுபகிரக சேர்க்கையோடு இருந்தால்தான் இது லக்னத்தை மட்டும் பொருந்தில்லை, ஆட்டோமேட்டிக்கா லக்னாதிபதி இருந்தால் வரப்போற கணவன் மனைவி குடும்பம் நல்லா இருக்கும். ஏனென்றால் அதோட பார்வை நமக்கு 7ஆம் இடம் என சொல்லப்படும், இந்த ஏழையும் குறிக்கிறது. ஆகவே லக்னம் நன்கு வளர்த்து காணப்படும். அடுத்தபடியாக 5ஆம் இடம் எதை குறிக்கிறது? 5ஆம் பாவம் சொல்லுகிறோம். அது 5ஆம் பாவம் நம்ம முயற்சி வெற்றி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. அதனால 5ஆம் பாவம் அதுக்கான பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் மற்றும் ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே குறிக்கிற அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே பார்க்கும்போது அது 5ஆம் இடம் குறிக்கிறது. ஆகவே படிப்பு நம்ம சொல்ற டிகிரி இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒருவருக்கு 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் ஒருவருக்கு நன்கு அமைந்தால்தான் 5ஆம் இடம் நன்கு அமைத்த காரணம் வலுவாக இருக்க வென்றால் 5ஆம் அதிபதி 5லே ஆட்சி உச்சம் பெறுவது அல்லது 5ஆம் இடம் அதிபதி 9ல் ஆட்சி உச்சம் பெறுவது, இந்த அதிபதி லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெறுவதும் நன்கு அமைப்பாகும். ஆகவே இது நீச்சம் பெறாமல் பகை பெறாமல் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும். 6, 8, 12 மறைவு சார்ந்து இல்லாமல் இருந்தால்தான் ஒருவருக்கு அந்த அனைத்துமே சரி. ஒருவருக்கு ஜாதகத்தில் மிக வலிமையாக ஜாதகம் வலிமையா இருக்குன்னா 5ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு குலதெய்வ வழிபாடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் நன்கு அமைஞ்சால்தான் இந்த பூர்வ ஜென்மத்தில் நல்ல ஒரு புண்ணியத்தை பண்ணிருக்கு, இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த 5ஆம் இடம் மிக வலுவான காணப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இதுதான். ஏன்னா அந்த 5ஆம் அதிபதி எங்கு இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெறணும், அதுதான் முக்கியமான ஒரு இது. இதே போல் ஒருவருக்கு 9ஆம் இடம் நாம் கூற வேண்டும். 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம், என்ன சொல்ற பாக்கியஸ்தானம். ஒரு புண்ணியத்துல நல்ல ஒரு புண்ணியம் ஜென்மத்துல நல்ல ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், இந்த ஜென்மத்தில் நம்ம அனைத்து பாக்கியம் என்ன ஒரு பாக்கியம் பண்ணியிருக்காரு ஜென்மத்துல பிறந்தது அப்படின்ற போது இந்த பாக்கியஸ்தானம் நன்கு அமையவில்லை என்றால் ஜாதகம் சுத்தமாக சரியில்லை. அவர் என்ன ஒரு அதிர்ஷ்டம் எது வந்தாலும் சரி, திசை வந்தாலும் சரி, அவருக்கு இந்த பாக்கியஸ்தானம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். பகை பெறாமல் நீச்சல் பெறாமல் 6, 8, 12 மறைவு இல்லாமல் சுபத்துவம் பெற்று 9ஆம் அதிபதி 9லே இருந்தாலும் ஆட்சி பெற்றாலும் வேற எங்கேயும் உச்சம் பெற்றாலும் சரி, இல்ல லக்னத்திலே அமைந்தாலும் இவர்களுக்கு கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும். எல்லா முயற்சியிலும் வெற்றி எளிதில் இவர்கள் ஜன ஜாதகத்தில் இது இருந்தால் எளிதில் இவள் விடாமுயற்சி இல்லாமல் எளிதில் வெற்றி பெறுவார்.
எந்த ஒரு தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஒன்பதாம் அதிபதி மிக மிக முக்கியமான ஒன்பதாம் அதிபதி, ஒன்பதாம் பாவம். முயற்சி, இந்த திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு யோகம், இது எல்லாம் கொடுக்க வேண்டியது அந்த ஒன்பதாம் பாக்கியஸ்தானம். ஆகவே இந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி ஒருவருக்கு பாக்கியஸ்தானம் தான். அதே போல் பூர்வ புண்ணியத்தில் நம்ம நல்லா இருந்தால்தான் உங்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும். ஆகவே திடீர் அதிர்ஷ்டம், புதையல் போன்ற அதிர்ஷ்டங்கள், அதே போல் ஒருவருக்கு நமது முப்பாட்டன் சொத்து, தகப்பன் சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூட அந்த தந்தையார் சொத்து மூலியமான எல்லா சொத்துக்களும் கிடைக்க வேண்டியது அந்த 9ஆம் பாவத்தை பொறுத்துதான். இது ஆட்சி உச்சம் பெற்று நன்கு அமைந்து சுபத்துவம் பெற்று மிக வலிமையாக இருந்தால்தான் நமக்கு சொத்து எல்லாம் இல்லை என்றால் இது வந்து நமக்கு நம்மளோட விடாமுயற்சியில் தான், நம்ம உழைப்பில் தான் நாம் முன்னேற வேண்டும். அதுதான் ஒருத்தருக்கு உழைக்காம வர வேண்டும். எல்லாமே தெரியும். எல்லா தருணமும் நமக்கு கிடைக்கிற எல்லா சொத்துமே 9ஆம் அதிபதி பொறுத்துதான் இருக்கிறது. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது, வெளிநாட்டில் ஜாப் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகிறது 9ஆம் அதிபதி நன்கு அமைய வேண்டும். ஆகவே மிக மிக லட்சுமி கடாட்சம், மிக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியும் 9ஆம் அதிபதி குறிக்கிறது. ஆகவே இந்த 9ஆம் அதிபதி நன்கு அமைய வேண்டும். இதுதான் அந்த சூட்சமாகும். ஆகவே லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வலுவாக காணப்படும் என்றால் இவர்கள் அனைத்தும் 1, 5, 9 மிக மிக வலிமையாக இருக்க வேண்டும். ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இல்லை அந்த ஆட்சி உச்ச பெற்ற எந்த கிரகமாக இருந்தாலும் 1, 5, 9 அமைய வேண்டும். அதுதான் அதான வலிமையை கொடுக்கிறது. இதுல சுபத்து நீச்சம் பெற்று அல்லது 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தின் அதிபதியோ வகைப்பற்ற கிரகம் இருந்தால் வலுவிழந்து காணப்பட்டிருக்கிறது. வலுவிழந்து காணப்பட்டால் என்ன இருந்தாலும் ஜாதகத்தில் இவர் ஜாதகர் முன்னேறவே மாட்டார். இவர் லைஃப்ல அப்படியே தான் இருக்கார். என்னதான் பண்ணாலும் சரி, சரி என்னதான் வருது ஒண்ணுமே இல்லை, நம்ம அப்படியே தான் இருக்கோம். லைஃப்ல எந்த ஒரு கடைசி வரைக்கும் முன்னேற்றம். ஆக இந்த 3 அதிபதிகளும் மிக மிக ஆட்சி உச்சம் பெற்று சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும். ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அங்கு இருக்கலாம். இந்த வீடு பொறுத்தவரை ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அது நற்பலன் கொடுக்கும். ஆக அந்த திசாபுத்தி வரும்போது மேலோங்க பலன்களை எதிர்பார்ப்பார். லக்னாதிபதி 5ஆம் பதி 9ஆம் திசை வரும்போது மிக மேலோங்க பலன்களை ஏற்பட்டு வாழ்க்கையில் புகழ் கடைசி வரைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். பதவி, புகழ், எல்லா விதத்திலையும் கௌரவம், அந்தஸ்து, எல்லா விதமான சொத்துகளும் இவர்களுக்கு கிடைக்கும். அந்தந்த காலகட்டத்தில் திசாபுத்தி நடக்கும் போது அந்தந்த காலகட்டத்தில் இவருக்கு எல்லாத்தையும் அனுபவித்து இந்த ஜென்மம்ன்றது அந்த 5, 9 அதிபதிகள் மிக அதிர்ஷ்டத்தை கொடுத்து யோகத்தை கொடுத்து இந்த நல்லபடியாக அவரை அந்த ஜாதகரை வாழ வைப்பார். நன்றி, வணக்கம்.